டேய், என்ன டிவியை போட்டுட்டு இங்க செல்ல நோண்டிக்கிட்டு இருக்க? டிவி தெரியல, அதனால செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கேன். டிவி தெரியலன்னா ஆஃப் பண்ண வேண்டியதானடா. அப்படியே நீ ஏன் ஆஃப் பண்ணிருக்கா? சரி, அக்காவும் அம்மாவும் எங்க? எந்த அக்கா? என்னது எந்த அக்காவா? சக்தி அக்காடா. சக்தி அக்கா எப்போ வந்தா? நீ பார்க்கவே இல்லையா என்ன? இல்லையே, சக்தி அக்கா எப்போ வந்தா? என்னடா சொல்ற? அக்கா வரலையா வீட்டுக்கு? ம். ஐயோ, ஒருவேளை அக்கா வீடு தெரியாம வேற எங்கேயாவது போயிட்டாளா? ஐயோ, பேசாம நான் பெர்மிஷன் போட்டுட்டாலும் கூட வந்திருக்கலாம். இப்போ எங்க போனான்னு தெரியலையே. என்னடா சொல்ற? என்னம்மா? அக்கா வீட்டுக்கு வரலையா? அம்மா, எம்மா, எம்மா, எதுக்குமா இந்த கத்து கத்துற? எம்மா, அக்கா வீட்டுக்கு வரலையா? அக்கா என் கூட தாம்மா வந்தா. தேவி, என்னாச்சு? அக்கா நீ வந்துட்டியா? எனக்கு உயிரே போயிடுச்சு. ஒரு நிமிஷம். எப்பா, ஒரு நிமிஷம் நீ பயந்தே போயிட்டேன். எதுவா மாடு கேட்டதுக்கு அக்கா வரலன்ட்ட. பிள்ளைய எத்தான் தண்டி அடி அடிக்க? ஆமா, உன் பிள்ளைய இத்தான் தண்டி அடி அடிக்காங்க. அவனே பேசாம இருக்கான், நீ ஏமா இவ்வளவு பெரிய அடியா அடிப்ப? அம்மா, நான் சும்மா ரைட்டெல்லாம் தொட்டேன். அவனே பேசாம தானே இருக்கான். நான் அக்கா வரலையான்னு கேட்டதுக்கு வரலன்னு சொன்னா தெரியுமா? நான் பயந்தே போயிட்டேன். ஐயோ, அக்கா இங்க வழி தெரியாம போயிட்டா போல இருக்குன்னு. ஏம்மா, நான் அக்கா வரலன்னா சொல்லல, நான் அக்காவை பார்க்கலன்னு தான் சொன்னேன். ஆமாடா, அப்புறம் அக்காவை பார்க்கலன்னு சொன்னா அக்கா வரலன்னு தானே அர்த்தம். அது எப்படிக்கா? அக்காவை நான் பார்க்கலன்னு சொன்னா நான் பார்க்கலன்னு தான் அர்த்தம். அவ வரலன்னு நான் எப்ப சொன்னேன்? அம்மா, நான் வந்தேம்மா. வந்துட்டு என்னடா அக்காவையும் அம்மாவையும் காணமேன்னா அவன் நான் பார்க்கலையே அப்படின்னா அப்போ நான் என்னம்மா நினைப்பேன்? ஆமாம், அவன் வெளியே போயிட்டு இப்போ தான் வந்திருப்பான். நாங்கள் 2 பேரும் கிச்சனில் இருந்தோம். அவன் வந்தவன் இங்கேயே உட்காந்துட்டான் போல இருக்கு. அதனால அவன் வந்து எங்களை பார்க்கல. அதனால அவனுக்கு சக்தி வந்தது தெரியாது. அதனால நான் பார்க்கலையேன்னு சொல்லியிருப்பான். சரி, இப்போ என்ன இது ஒரு பிரச்சனையா? விடு. அம்மா எப்பயுமே அவள் சின்ன மகனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. அட போடி நாயி, எனக்கு சின்ன மகன் பெரிய மகன் மகன் எல்லாமே ஒன்று தான். நான் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா தான் நினைப்பேன். சரி, அக்காவுக்கு பிடிச்சது செஞ்சுருக்கியா? ஆமாம் ஆமாம், வெள்ளைப்பூடு குழம்பு, அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் அவிச்சு தாளிச்சு வச்சுருக்கேன். அம்மா, நீ அப்போ அக்காவுக்கு பிடிச்சது செய்யலையா? உங்கள் அக்கா தாம்மா இதை செய்ய சொன்னா. ஏம்மா? நான் என்ன பண்ணேன்? நான் அவளுக்கு பிடிச்சது தான் செய்கிறேன்னு. அவள் எதுக்கு சித்தி இப்போ கடைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கட்டும், நான் நாளைக்கு இருப்பேன்லான்ட்டா. எனக்கு என்ன இங்கேருந்து கடைக்கு போகிறது அவ்வளோ கஷ்டமா? பக்கத்தில் தானே இருக்குது, போயிட்டு வந்தா என்ன? நான் போக மாட்டேன்னு எப்போ சொன்னேன்? அவள் தான் வேண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்கிறேன்ல. அவள் வேண்டான்னு சொல்லிட்டான்ட்டு நீ பேசாமல் இருந்துட்டியாக்கும். ஆமாம், அவள் வேண்டான்னு சொல்லிட்டா. அவள் தான் குழம்பு வச்சுத்தி அப்படியே உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை செஞ்சிருந்தா. சரின்னு செஞ்சுட்டேன். ஏன்? அவள் தான் வெள்ளைப்பூடு உரிச்சு கொடுத்தா. உருளைக்கிழங்கையும் நறுக்கி அவளே சிப்ஸையும் அவள் தான் போட்டா. அப்போ வந்த பிள்ளைய தான் வேலை வாங்கியிருக்க. ஆமாம், வந்த பிள்ளைய நான் வேலை வாங்கியிருக்கேன். நீ சரியான ஆளுமா? சரிம்மா, கையை கழுவிட்டு 2 பேர் சாப்பிட வாங்க. நான் சரியான ஆளாகவே இருந்துட்டு போகிறேன். இல்லை, உனக்கு என்ன சும்மாவே இருக்க முடியாதா? சும்மாக்கா, அம்மாவை ஏதாவது சொல்லணும்ல. ஏன் தேவி? அக்கா, அம்மாவை கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நல்ல இன்ட்ரெஸ்ட். அக்கா, எப்பக்கா வந்த? எப்போ கேட்காம பாரு. ஹாலில் தான் உட்காந்துருக்கான், உள்ளே ஆள் இருக்கிறது கூட தெரியல. அவனை நானுமே பார்க்கலப்பா. அவன் நேராக வந்து இங்கே உட்காந்துட்டான் போல இருக்கு. நாங்கள் 2 பேரும் உள்ளே பேசிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா எப்பயுமே கதவை திறந்து போட்டுட்டு இருந்துடுறா. எத்தனை தடவை சொல்கிறது, எம்மா கதவை மூடுன்னு. யார் உள்ளே வரா யார் போகிறானே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கா. சித்தி தான் பயம் இல்லைன்னு சொன்னாலே. ஏக்கா, பயம் இருக்கு இல்லை, நம்ம எதுக்குக்கா கதவை திறந்து போட்டு இருக்கணும்? சரி வா சாப்பிடுவோம். வாழை சாப்பிடுவோம். சரி. ஆமாம், பெரிய தம்பியும் அப்பாவும் எங்க? வா தேவி, உள்ளே போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். என்ன குமார், படிப்பு எப்படி போகுது? போகுதுக்கா, காலேஜ் அது வட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, என்ன இந்த வருஷத்தோட முடியுதா? ஆமாக்கா. அது என்ன பண்ணுறதா ஐடியா? முடிச்சுட்டு தான்க்கா யோசிக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க? எல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூக்காக தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேம்பஸில் யாராருக்கு எந்தெந்த கம்பெனி கிடைக்கோ அப்படியே போக வேண்டியதான். அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அம்மா 3 பேர் சாப்பிட வாங்க. வா, விஜயலட்சுமி கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவன் என்ன உன் தங்கச்சியா பேர் சொல்கிற? என்னம்மா, குழம்பு எல்லாம் எப்படி இருந்தது? எப்பயும் போல தான் இருந்தது. மாட்ட போய் கேட்ட மாதிரி. சரிம்மா, அப்பா எங்கே போயிருக்காங்க? அப்பாவும் தம்பி எங்கே காணோம்? எங்கே போவாங்க? ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? அப்பாவோட ஊருக்கு. என்னம்மா சொல்கிற? கேரளாக்கா? என்ன திடுதுப்புன்னு? ஆமாம், உனக்கு கல்யாணம்னு பேச ஆரம்பித்தா ரூபாயெல்லாம் வேண்டாமா? அதான் ரூபாயை ரெடி பண்ண போயிருக்காங்க. ரூபாயை ரெடி பண்ணவா? அங்கே போய் என்னத்தன ரூபாயை ரெடி பண்ண போகிறாங்க? அப்பாவுக்கு அங்கே யாரை தெரியும்? நீ எதுக்குமா அப்பாவை அங்கே தனியாக அனுப்பிச்ச? எம்மா, அதான் உன் தம்பி தான் கூட போயிருக்கான்ல. அவன் என்ன ரொம்ப பெரிய பையனாமா? இப்போ தானே வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு என்ன பண்ண? நாளைக்கு உனக்கு அப்புறம் எல்லாம் அந்த பசங்க தான் பார்த்தாகணும். அதுக்காக என்ன கூட போயிட்டு வரட்டும். சரி, என்னவோ பண்ணுங்க.
நான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. சரி, அக்காவை கூப்பிட்டுட்டு அங்கே போ, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். சத்தி, நீ போய் உட்காருமா, நான் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரேன். என்னக்கா, சாப்பாடு உனக்கு பிடிச்சிருந்ததா? நீ சரியாகவே சாப்பிடலையே. என்னது சரியாகவே சாப்பிடலையா? ஏன்? அதான் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன், ரெண்டாவது தயிர் ஊற்றி சாப்பிட்டேன், அப்புறம் என்ன? கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்கி சாப்பிட்டேன். என்ன அண்டாவாக வாங்கி சாப்பிட முடியும்? நீயும் அவ்வளோதானே சாப்பிட்ட. நான் வேலைக்கு போவேன், வேலைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய் இப்போல்லாம் அவ்வளோதான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே சாப்பிட முடியல. எல்லாராலையும் அவ்வளோதான் சாப்பிட முடியுது, இங்கே அதுக்கு மேலே யாரால சாப்பிட முடியுது? அக்கா, நான் வேணா பேசாமல் மத்தியானம் லீவ் போட்டுருவா? லீவ் போட போறியா? ஆமாம், வேலையே ஓட மாட்டேங்குது தெரியுமா? ஏன், நான் வந்திருக்கனாலயா? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதுவும் ஒரு காரணம். பொதுவாகவே சரி, எப்படியும் வேலையை விட்டு லீவாக தான் போகிறோன்னு தெரிஞ்சவொடனே வேலைக்கு போகவே இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. சரி, அப்படின்னாலும் உனக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும்ல, நீ நினச்சவொன்னே வேலையெல்லாம் விட முடியாதுல்ல? அக்கா, எப்படியும் 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லணும். ஏன்னா நம்ம அப்படி சொன்னால் தான் அவங்க யாரையாவது எடுத்து அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டு தான் போகணும். அப்புறம் என்ன, அப்போ நீ இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதானே? இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடவா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் அவங்க ஒன்றுமே பண்ணலை, மாப்பிள்ளை கூட பார்க்க வரல, ஃபிக்ஸ் ஆகலை, இப்போயே சொல்கிறியா? அப்படி இல்லை, எப்படியும் இவங்கன்னு இல்லை, எப்படியும் ஒரு 2 மாதத்தில் முடிவாயிரும்ல. நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், நீ வேலைக்கு போய்கிட்டே அதெல்லாம் செய்ய முடியுமா? இருக்கட்டும்க்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்த வாரம் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு போகட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பொறுத்து நம்ம அப்புறமேட்டு சொல்லிக்கலாம். அப்பாவும் தம்பியும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களும் வரட்டும். எல்லாத்தையும் பேசிட்டு தான் ஏதாவது சொல்லணும். பாருக்கா, இந்த அம்மாவை அப்பாவையும் தம்பியும் மட்டும் தனியாக அனுப்பி வச்சிருக்கா. ஏன் அனுப்பி வச்சா என்ன? அதான் தம்பி கூட போயிருக்கான்ல. அவன் என்ன செய்வான்? என்ன தேவி இப்படி பேசுகிற? வேலைக்கு போய் 2 வருஷம் ஆச்சு, அப்புறம் உனக்கு அப்புறம் அவன் தானே குடும்பத்தை பார்க்கணும். நீ மட்டும் எப்படி வந்த? காலேஜ் முடிச்சு எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தை ரன் பண்ண. உன்னை நம்பி சித்திஸ்தப்பாங்க வரலையா? அதே மாதிரி தான் இன்னும் அவன் தான் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன இங்கேருந்து இங்கே இருக்கிற கேரளா கூட கூட்டு போக மாட்டேன் நான் படித்த பையன். நீ ஏன் ரொம்ப கவலைப்படுறேன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க போயிட்டு 2 நாள் வந்துடுவாங்கல்ல. ஒரு பக்கம் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, என்ன தான் பண்ண போகிறோமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அம்மா இப்படி சொன்ன உடனே ரொம்ப அவங்க பணத்தை கஷ்டப்பட தேவையில்லை, ஏதோ ஒரு வழியில் பணம் வருதுன்னு. இன்னொரு பக்கம் அது எப்படி பார்த்தாலும் அந்த பசங்களுக்கு போக வேண்டியதானே. ஆனால் இப்போ எனக்காக அவங்க அதை சேல் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சே, பொம்பளை பிள்ளைகளை பிறந்தாலே எவ்வளோ கஷ்டம் அம்மா பார்க்குறேக்கா. சரி, நம்ம இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம், சரியா? நீ வேலைக்கு போயிட்டு வா, எதுனாலும் நைட்டு பேசிக்கலாம். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்குக்கா. தூக்கம்லாம் வராது, அப்படியே கொஞ்ச நேரம் சித்தி கூட கதை பேசிக்கிட்டு இருந்தா சாயந்தரம் ஆயிரும். மணிதான் 2 ஆயிடுச்சே. ஆமாம், 2 ஆயிடுச்சு. இன்னும் எப்போ போவ? அது ஒரு 1/2 hour லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அதனால் 2:30க்கு போனாலும் போதும். சரிக்கா, அப்போ நீ வீட்டில் இரு, நான் போயிட்டு 7:30க்கெலாம் வந்துடுறேன், சரியா? நாளைக்கு படத்துக்கு போமா? நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வா, நாளைக்கு படம் நாளைக்கு பார்ப்போம். சரிக்கா, அப்போ போயிட்டு வரேன்னா? அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. சரிக்கா, பாய். பாய் தேவி.